தலை நான் இழந்தேன் குடிபடையோ இழந்தேன் இழந்தேன் பாவி நான் இழந்தேன் மகா முனிவள் கொடுமையினால் சிவமே அமைச்சர்களை இழந்தேன் ஐம்பத்தைந்து தேசத்துள்ள அமைச்சர்களை இழந்தேன் ஆலோசனையும் கேட்க இறைவா இறைவா அமைச்சரையும் பிரிந்தேன் பிரிந்தேன் பாவி நான் பிரிந்தேன் மகா முனிவள் கொடுமையினான் சிவமே சிவமே ஹரிச்சந்திரா எட்டு திசை மேல் வெட்டு செந்தோல் படைத்த வீரன் என்று உலகத்துள்ளவர்கள் பாராட்டினார்களே அந்த வீரமிக்க வாழ்க்கை எங்கே படை குடி கோல் அரசு அப்படி எங்கே திரும்பி பார்த்து விட்டால் 1000 பேர்கள் பணிவிடை செய்தார்களே அவர்கள் எங்கே 55 தேசத்து அரசர்களும் உன்னை அடிபணிந்து முடியோன் என்று ஏற்றுக்கொண்டார்களே அவர்கள் எங்கே உன் அகண்ட மார்பகத்தை அலங்கரித்த மாணிக்க மரகத மாலைகள் எங்கே உன் அழகு தேகத்தை தொட்டு விளையாடிய பட்டு பீதாம்பர்கள் பட்டு பீதாம்பர்கள் ஹரிச்சந்திரா இது கனவா இல்லை நினைவா கண்டை பத்திரோம் இழந்தேன் ஆதி பத்திரோம் புனைந்தேன் கண்டை பத்திரோம் இழந்தேன் ஆதி பத்திரோம் புனைந்தேன் காணி கொடுத்த தேரும் வாழ்விலோ இழந்தேன் இழந்தேன் பாவி நான் இழந்தேன் மகா முனிவள் கொடுமையினால் சிவமே இங்கு அர்ச்சனராக கொடுக்கின்ற அருமை சகோதரர் செல்லத்துறை அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த நற்பெயர் கிராம பொதுமக்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹரிச்சந்திரா, எப்பிறப்பில் என்ன பிழை செய்தாயோ இப்பிறவிலே நீ பிறந்து இத்தனை இன்னல்கள் நினைத்து வருவதற்காக நன்றாக யோசித்துப்பார். முன் ஜென்மத்தில் நீ என்ன பிழை செய்திருப்பாய், இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயப்பா. எப்பிறப்பில் எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, எப்பிறப்பில் என்ன வினையால் செய்தேனோ,
இப்பிறப்பில் பாவி நான் பிறந்தேன். கொண்ட மனையாளையும் நான் பெற்ற மகனையும் நான் பிரிந்தேன். பெரும் பழியை நான் சுமந்தேன். இட்டவிதி நான் அறியேன். இட்டவிதி நான் அறியேனப்பா. இட்டவிதியை நான் அறியேனப்பா. எனக்கு எத்தனை துன்பங்கள் தரப்போகின்றாய், அத்தனை துன்பங்களையும் வரவேற்று காத்திருக்கின்றேன் அப்பா. இன்னும் என்ன சோதனை, இன்னும் என்ன சோதனை ஐயா, இன்னும் என்ன சோதனை ஏழையின் மீதிறங்க. இன்னும் என்ன சோதனை ஐயா, ஐயா ஐயா. காத்தது தானூபுல் காலடி சந்தமில் இன்னும் என்ன சோதனை ஐயா, ஐயா ஐயா. பொல்லமன பகைவர் சொல்லுகின்றார் ஐயா, எப்படி இதையெல்லாம் தப்புவதென்றறியேன். மூத்தை உடைத்த உள்நே உள்ளே கொடை வணங்குகிறேன். கொடைப்பறிந்து என்னை கோபிட காத்திருக்கேன். இன்னும் என்ன சோதனை ஐயா, ஐயா ஐயா. பசுமன் தேவர் ஐயா மேல் ஒரு பாடலை பாடிவிட்டு என்னுடைய கதையை தொடங்குகின்றேன். தேவர்குல சங்கம் போல
தென்னாட்டு சிங்கம் இந்த தேசமெல்லாம் வாசம் பொருந்திய முத்துராமலிங்கம் தேவர்குள்ள தங்கம் போல தென்னாட்டு சிங்கம் இந்த தேசமெல்லாம் வாசம் பொருந்திய முத்துராமலிங்கம் தேவர்குள்ள தங்கம் போல தென்னாட்டு சிங்கம் இந்த தேசமெல்லாம் வாசம் பொருந்திய முத்துராமலிங்கம் பாரெல்லாம் புகழ்ந்தவரம் தேவர் பசு பொன்னிலே பிறந்தவரா பாரெல்லாம் புகழ்ந்தவரம் தேவர் பசு பொன்னிலே பிறந்தவரா நேர்மையுடன் தேர்தலிலே நின்றுதான் ஜெயித்தவரா தாரணியில் போற்ற தகுந்த தலைவரும் தானே போட்ட தகுந்த தலைவரும் தானே பல தத்துவ ஞான மக்களுக்கு வழிகாட்டும் சீமானே தேவர்குள்ள தங்கம் போல தென்னாட்டு சிங்கம் இந்த தேசமெல்லாம் வாசம் பொருந்திய முத்துராமலிங்கம் சர்க்காரும் இட்டதொரு தடுப்பு காவல் சட்டமது சர்க்காரும் இட்டதொரு தடுப்பு காவல் சட்டமது கட்டாயம் அவருக்கென்று நமது நாட்டில் வந்துட்டது கற்பனையில் தான் இருந்து கடவுளை தொழுதார் கற்பனையில் தான் இருந்து கடவுளை தொழுதார் அந்த காலன் வந்து அழைத்திடவே மாயமாய் மறைந்தார் தேவர்குல தங்கம் போல தென்னாட்டு சிங்கம் அந்த தேசமெல்லாம் வாசம் பொருந்திய முத்துராமலிங்கம் தக்க புகழ் பெற்றதரே பொங்குறபடிய தந்தையரே தக்க புகழ் பெற்றதரே பொங்குறபடிய தந்தையரே தவமதில் பெற்றெடுத்த தத்துவ ஞான தலைவரே முக்குளத்தில் வந்துதித்த மூர்த்தியாகுமே முக்குளத்தில் வந்துதித்த மூர்த்தியாகுமே இந்த முத்தமிழ் செல்ல துறை முழங்கும் கீதமே தேவர்குள்ள தங்கம் போல தென்னாட்டு சிங்கம் இந்த தேசமெல்லாம் வாசம் பொருந்திய முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம். என்னுடைய கதையை தொடங்குகிறேன். அந்தியில் ஒரு நாள் அமைச்சராக வீட்டிருந்த சமயம் விஸ்வாமித்திரர் வந்தார். வந்த முனிவரை அடியன் வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து, சுவாமி, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி என் அரசவைக்கு வர காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கண்ணவர், ஹரிச்சந்திரா, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நான் நாராயண யாகம் செய்ய போகின்றேன். அதற்கு கொஞ்சம் பொருள் வேண்டும், அதனால் உன்னை நாடி வந்தேன் என்று சொன்னார். சுவாமி, தாங்களுக்கு எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கண்ணவர், ஹரிச்சந்திரா, மட்டப்பாறையின் மீது மதம் கொண்ட மதகனை நிறுத்தி அதன் மேல் ஒரு ஆங்காரம் உள்ள புருடனை அமர்த்தி அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்க கல்வி சுழற்றி எறிந்தால் எவ்வளவு போய் கீழ் விழுந்து மேலுமோ அவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டார். தருகிறேன் சுவாமி என்று சொல்லி அபகரகம் என்ற யாகத்தை முடித்து மக்கர் தோஷம் என்ற கலையீத்திரை நிறுத்தி மகாலட்சுமியின் சிறுசு வழியாக வந்த பொருள்
தங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். அதற்கு அன்னவர், ஹரிச்சந்திரா, நீ கொடுத்த பொன் முன்னிலுமே இருக்கட்டும், யாகத்திற்கு உண்டான ஆயத்தங்கள் செய்துவிட்டு வந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னவர் வஞ்சகமாக காட்டும் மிருகங்களை ஏவி என் குடிமக்கள் நெற்றி பேரில் நிலத்தில் விட்டு பாடுபட்ட பயிர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார். இருந்த என் குடிமக்கள் ஓடோடி வந்து முறையிட்டார்கள். மக்களை காப்பது மண்ணின் கடமை அல்லவா? வேட்டைக்கு சென்றேன், மிருகங்களை வதைத்தேன், என் குடிமக்களை எல்லாம் காத்தேன். அப்போது முடித்துவிடவில்லை. 2 நீச்ச மாதர்களை அனுப்பி கேட்கக்கூடாத வெற்றி மாலையை கேட்டார்கள், வெஞ்சக்கர குடையும் கேட்டார்கள். அம்மா, கொடுக்கக்கூடிய பொருளை கொடுப்பதுதான் தர்மம், கொடுக்கக்கூடாத பொருளை கொடுப்பது தர்மம் அல்ல, ஆகவே இங்கு சென்று விடுங்கள் என்று சொல்லி போக மறுத்தவர்கள் தங்களை மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நான் மனமானவன், எனக்கு ஒரு மனைவியும் மகனும் இருக்கின்றார்கள், தண்டாரமிட்டு பிரதாரம் நேசிக்கின்ற பண்பை நான் இது நாள் வரை செய்ததில்லை, ஆகவே இங்கு சென்று விடுங்கள் என்று சொல்லி போக மறுத்தவர்கள் என்னை கட்டி அணைக்கின்ற பாவனையோடு வந்தார்கள். உடனே அரண்மனை காவலை கொண்டு அடித்து துரத்தும்படி செய்தேன். அதற்குள் அடங்காத கோபத்தோடு வந்த முனிவர், ஹரிச்சந்திரா, நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்தாய் என்று சொல்லி என் சிறசிலிருந்த மணிமுடியை காலால் எடுத்து உடைத்தார். என் திருமணி சாய்ந்தது, என் திருமணி சாய்ந்து விட்டதே என்று மனம் கலங்கவில்லை. இந்த பாவியின் நெஞ்சம் மாறாக என்னுடைய திருமுடியில் மாணிக்க மரத கற்கள் பதிந்திருக்கின்றன. தங்களது மெல்லிய பாதம் பட்டதினால் நோகுமே, தங்கள் சினம் தவிர்க்க வேண்டும் சுவாமி, தங்கள் சினம் தவிர்க்க வேண்டும் என்று மன்றாடினேன். ஹரிச்சந்திரா, நடிக்கிறாய். என் சினம் தவிர்க்க வேண்டுமானால் நான் அனுப்பிய மாதர்களை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறாய் என்று சொன்னார். சுவாமி, தங்கள் திருவாயினால் இதை கோரலாமா? அடியேனும் இதை கேட்க வேண்டுமா? இதற்கு ஓமானமாக கண்ணை வேண்டினோம் இகுவே, என் கண்ணை வேண்டினும் நான் இகுவேன், நான் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவே, என்னை வேண்டிய நீ சகுல பெண்ணை வேண்டிலேன் பீடுயர் மாதவா மாதவா மாதவா. இதை உறுதியாக பட்டிக்கொண்ட முனிவர், ஹரிச்சந்திரா, சொன்னபடி இந்த மண்ணையெல்லாம் தந்து விடுவாய் என்று சொன்னார். இல்லை என்று சொன்னால் பொய்யாகி விடுமே. காசி ஏமோடம் நீங்களாக 56 நாட்டையும் முனிவருக்கு தாரை பார்த்து கொடுத்தேன். என் ஆசை மனைவியை ஒரு கரம் பிடித்தேன், அன்பு மகனை மற்றொரு கரம் பிடித்தேன். 21 பாரம்பரியமாக வாழ்ந்த அரண்மனையை ஒரே ஒரு முறை உற்று பார்த்தேன். அப்படியே வெளியே புறப்பட்டேன். ஹரிச்சந்திரா, நில் என்று சொன்னார். எல்லாமே தடுக்கிறீர்கள். நாடு நகரில் எந்த பெண் முனைக்கேன் ராஜவுடை கார்த்தனியம் அத்தனையும் கலற்றி வைத்துவிட்டு காவி உடை அணிந்து கொள், உத்ராட்சத்தையும் அணிந்து கொள் என்று சொன்னார். காவி உடை அணிந்தேன், உத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டேன். அப்படியே வெளியில் புறப்பட்டேன். மறுபடியும் நில் என்று சொன்னார். ஏன் சுவாமி மறுபடியும் தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். முன்னுமே யாகத்திற்கு கேட்டேனே பொன், அந்த பொண்ணை இப்பொழுது தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சுவாமி, தாங்கள் இட்டது இட்டபடியே களஞ்சியத்தில் இருக்கின்றது, எடுத்துக் கொள்ளலாமே என்று சொன்னேன். ஹரிச்சந்திரா, நாடு நகரங்கள் தாரை பார்த்து கொடுக்கும் பொழுது அந்த களஞ்சியம் எட்டியா எனக்கு தாரை பார்த்து கொடுத்தாய், அதையும் சேர்த்துத்தானே எனக்கு தாரை பார்த்து கொடுத்தாய். இல்லை என்று சொல்லிவிடு, அத்தனையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்னார். இல்லை என்று சொல்வதற்கு அடியேனுக்கு மனமில்லை, எனக்கு ஒரு தவணை கொடுங்கள் சுவாமி என்றேன். ராஜகுரு 48 நாள் தவணை கொடுத்தார். தவணை முடியும் சூழலில்
எப்படியாவது இப்பொண்ணை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னார். சாமிகள் சாமி என்று சொல்லி இப்பொண்ணை யாரிடம் கொடுத்து அனுப்புவேன் என்று கேட்டேன். சகாய நதிக்கரையில் எந்த தரகர் நட்சத்திரர் இருப்பார், அவரிடம் கொடுத்து அனுப்பு என்று சொன்னார். சகாய நதிக்கரைக்கு சென்ற பொழுது தரகரை கண்டேன். தரகரும் என்னை கண்டு வரவேற்றார். சுவாமி, முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை தங்களிடம் கொடுத்து அனுப்புகிறேன், வாருங்கள் சாமி என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது பசி என்று சொன்னார். என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருந்தேன். பணத்தை கொடு என்று சொன்னார். எங்கு செல்வேன், யாரிடம் கேட்பேன்? நெற்றியிலே கல் வைத்தார், அண்ணாந்தால் பூட்டினார், சவுக்கால் அடித்தார். இத்தனையும் செய்து கொண்டு என்னால் நடக்க முடியவில்லை. என்னை தூக்கி சுமை என்றால் சுமந்தேன் நகரம் வரை சுமந்தேன். அங்கே சென்று ஒரு சத்திரத்தில் அமர்ந்து என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கண்மணியின் திருமுகத்தை பார்த்தேன். சுவாமி, விடிந்தால் முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுக்க வேண்டுமே, நாம் எப்படி கொடுக்க போகின்றோம் என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது என் தாராபதி சொன்னார், சுவாமி, இந்த காசிமா நகரத்திலே என்னை விலக்கி விட்டாவது முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணுங்கள் கொடுங்கள் என்றார். தாராபதி, உன்னை விற்று பொண்ணை கொடுப்பதற்காகவா இந்த கண்ணோசி வந்தேன்? காசிமா நகர வீதியிலே விலையோ விலை, விலையோ விலை என்று விலை கூறினேன். விலையோ விலை என்று கோருகின்றேன், விலையோ விலை என்று கோருகின்றேன், எந்த மனவிதனை விலை கூறுகின்றேன். வேண்டிய வேலைகள் செய்திடுவாள் வாங்கோ, விருப்பமுள்ளோர் விலை கேளுங்களே. வேண்டிய வேலைகள் செய்திடுவாள் வாங்கோ, விருப்பமுள்ளோர் விலை கேளுங்களே. விலையோ விலை என்று கூறுகின்றேன். முனி கடல் தீர்க்க எந்தன் குணக்கொடியை விற்கும் நிலையானே. கோசிகமா முனி கடல் தீர்க்க எந்தன் குணக்கொடியை விற்கும் நிலையானேன். விலையோ விலை என்று கூறுகின்றேன். என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை. என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை உலகில், என் நிலை போல் எங்கும் கண்டதில்லை. கண்ணோசி மன்னவள் மமகளே ஐயா, கண்ணோசி மன்னவன் மாமகளை வாக்கான் கண்பட்டதால் விலை கூறுகின்றேன். கண்ணோசி மன்னவன் மாமகளை நானும் கண்பட்டதால் விலை கூறுகின்றேன். விலையோ விலை என்று கூறுகின்றேன். விலை என்று விலை கூறினேன், யாரும் வாங்க முன்வரவில்லை. இறுதியில் அக்ரஹாரம் என்ற தெருவிலே நின்று மறுபடியும் விலை கூறினேன். தாய் அளித்தால் தந்தை அணைப்பர், தந்தை அளித்தால் தாய் அணைப்பர்.
இருவரும் சேர்ந்தடித்தால் எங்கு செல்வேன்? யாரை துணை கொள்வேன்? என்னை அடித்தது போதும், ஒரு முறை ஆகிலும் உன் அருட்கண்களை திறந்து அருள் செய்ய ஓடோடி வரமாட்டாயா தேவி? தடித்ததொரு மகனை தாயின் அடித்தால் தந்தை அணைப்பர் உலகத்திலே. தந்தை என்றடித்தால் தாயணைப்பர் உலகத்திலே. பிடித்ததோர் தந்தையோ தாயும் எனக்கு வேண்டிய பொன்னம்பலத்தில் வாழும் புனிதனே அருள் செய்வாய், அருள் செய்வாய் இறைவா, இறைவா. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பதிந்த உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் தேவோ துருபதை போலே, யானை வாயில் கருபதை போலே, நிலையோ இழந்தேனே நிம்மதி இழந்தேனே, நிலையோ இழந்தேனே நிம்மதி இழந்தேனே. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத. கேளுமையா விலை கேளுமையா, வாழ பிறந்தோ நிலை பாருமையா. தன்மானம் என்னாலும் தன்மானம் என்றே பெண்மானம் காத்திட பிறந்தவள் அன்றோ. அரசன் மாடியோ விதியில் முன்னாடே, அமைதியை இழப்பார் ஊழ்வினையாடே. அனுபவ வாழ்க்கையில் நெருடினாடே, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா கேளுமையா, கேளுமையா. ஐயா, இந்த காசிமா நகர வீதியிலே விலையோ விலை என்று வீசுகிறேன் ஐயா. காலகண்ட புண்ணியவான் வந்து என் மனைவியையும் மகனையும் விலைக்கு வாங்க சென்றார். முனிவரின் கடன் தீர்ந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கடனை வாங்க வந்த நட்சத்திரம் ஹரிச்சந்திரா, இவ்வளவு நாள் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றேன், எனக்கு தர்கப்பணம் வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, தர்கப்பணத்திற்கு அடியேன் எங்கு செல்வேன்? யாரிடம் கேட்பேன்? நான் தான் இருக்கின்றேன், என்னை விலைக்கு வாங்க செல்லுங்கள் ஐயா என்று உடனே வீரவாக புண்ணியவான் வந்து என்னை விலைக்கு வாங்கி சென்றார்.
என் எஜமான் வீரபாகு இறந்த பசுவின் கன்றுகளை அறுக்கவும் மலை மலையாக குவிந்து கிடக்கும் மாமிசங்களை காவடி கட்டி சுமக்கவும் கட்டளையிட்டார். இறந்த கன்றுகளை அறுக்கும் பொழுது கத்தியானதை கையில் பட்டு ரத்தம் கொட்டியது. உடனே ஹரிச்சந்திரா, இனி உனக்கு இங்கு இடமில்லை. என் சுதந்திரத்திற்கு பாத்தியப்பட்ட மயானம் ஒன்று இருக்கின்றது. அங்கு சென்று அங்கு வரும் பிணங்களை தகனிக்க கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி கால்பணம் முளத்துண்டையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு வாய்க்கரிசியை முன்னுக்கு வைத்து என்று சொன்னார். 56 நாட்டை ஆண்ட ஹரிச்சந்திரன் இப்படி பிணங்களை காவடி கட்டி சுமக்க வைத்து விட்டாயே அப்பா. மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ, நாட்டம் கோடலை பிடுங்கோதே ஐயகோ, நான் என்ன பாதகம் செய்தேனோ இறைவா, 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 இறைவா. மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, நாட்டம் கோடலை பிடுங்குதே நான் என்ன பாதகம் செய்தேனோ இறைவா, 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 இறைவா. அப்பா, இப்படி மாமிச காவடி சுமக்க வைத்து விட்டாயே அப்பா. இன்பத்திலே துன்பமும் துன்பத்திலே இன்பமும் தந்து கொண்டிருக்கின்றார். இன்னல் செய்தவர்க்கெல்லாம் இன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றார். உன்னையே நினைத்து பூஜித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? துன்பமாகவே இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே அப்பா. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே சோதனையாலே திரளும் ஒரு நாள் புயலாய் ஏறிடுமே, புயலாய் ஏறிடுமே. காதலர் வாழ்வோ எதிர்பாராமல் கனவாய் மாறிடுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவும் கனவினில் தோன்றும் காசும் பணமும் கை தண்ணி கிடைத்திடுமா, கனவினில் தோன்றும்
வனமும் கைதனில் கிடைத்திடுமா களைவான் இளவை கவர்ந்திட நினைக்கும் காரியம் முடிந்திடுமா என்ன போலவே எதுவோ நடந்தால் இறைவன் இல்லையடா போலவே எதுவோ நடந்தால் இறைவன் இல்லையடா யுகமீது நீ இருக்கும் வரதா எத்தனை கொள்ளையடா யுகமீது நீ இருக்கும் வரதான் எத்தனை கொள்ளையடா இன்பம் யாவுமே எஜமான் தெரிவித்த மயானம் எங்கிட்ட பார்த்து பிள்ளைகளின் வரவை எதிர்பார்க்க வேண்டும். இதுதான் என் எஜமான் எனக்கிட்ட கட்டளை. போகின்றே விதி வழியோடு நான் மதிவழியுடனே கதிவழி பிறவே நான் போகின்றேன் 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 நான் போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே பாவி நான் போகின்றேன் போகின்றேன் மானிட சந்தையிலே பூந்த இறைவா மானிட சந்தையிலே பூத்தால் வாழ்வதுமே பொய்யாகுமா போகின்றேன் போகின்றேன் மயான காவல் புகுந்திடவே பாவினான் போகின்றேன் போகின்றேன் நாடகமாயது இறைவா 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 நாடகமாயது நடிப்பதெல்லாம் விதியே உலகில் நடப்பதெல்லாம் விதியே போகின்றேன் போகின்றேன் மகான காவல் புரிந்திடவே பாவினான் போகின்றேன் போகின்றேன்
சத்தம் கேட்குது. ஐயோ சுடலை என்பது இதுதானோ எந்த பரிதமிடம் சுட வைத்தானோ. கண்டகப்பட வாசனை எல்லாம் அனுபவித்து வந்த நான் இந்த பிணபாடையும் அனுபவிப்பாய் என்று அனுப்பி வைத்திருக்கின்றாய் அப்பா. என்றால் இந்த பிணபாடையில் நிற்கக்கூட முடியவில்லை. ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிணங்களின் வருகை ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டு யார் எங்கே? நான் யார்? நான் யார் என்ற கேள்வியை நானே எழுப்பிக் கொண்டேனே. 56 நாட்டை ஆண்ட பொழுது எவருமே என்னுடைய வரலாற்றை கேட்கவில்லை. என் எஜமான் வீரபாகு அடிமையாகி இந்த மயானத்தில் வந்து பிணங்களை வேக வைத்துக் கொண்டும் பொழுது பேயனுமே நீயாவது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்கின்றாய் அப்பா. சொல்கின்றேன், சொன்ன பிறகாவது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளப்பா. ஆனால் ஒரு நிபந்தனை, தாங்கள் மறைந்திருக்க வேண்டும். இந்த மரமோடு மரமாக இலையோடு இலையாக மறைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு பிணங்களை கொண்டு வருபவர்கள் தங்களை கண்டு பயந்து ஓடுவார்கள். அதனால் தாங்கள் மறைந்திருக்க வேண்டும். சொல்லுகின்றேன் அப்பா, என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்றேன். திருமருவம் சிவனடியே அனுதினமும் மறவாது சேவித்திருந்த என் கை தேசோமயானந்த சிங்காசனத்தமர்ந்து செங்கோல் பிடித்த என் கை ஆதித்ய மகனான ஆச்சாரிய வசிஷ்டரை அடிமருடி பணிந்த என் கை அடிபருடி பணிந்த என் கை அடிபருடி பணிந்த என் கை தன்னை மிகவும் சந்திரவதனாலயோம் தனையனையோம் தாவியை பிடித்த என் கை பரிசுத்த என் கை பிணக்கில்லா இருந்த என் கை பிணமெறியும் சுடலையில் வந்து பிணம் சுடு கோளை பிடித்து பிணமெறிக்க வைத்தாய். என்னே என் விதி, என்னே என் விதி. அப்பா, 56 நாட்டை ஆண்ட ஹரிச்சந்திரன் இப்படி சுடையிலே வந்து பிணங்களை வேக வைத்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்பா? பிறந்தது மண்மே இந்த பாவி நான் பிறந்தது மண்மே இந்த சண்டாளன் பிறந்தது மண்மே பிறந்தது மண்மே பிறந்தது மண்மே எந்த பாவி நான் பிறந்தது மண்மே
நற்சுகமும் துக்கத்திற்கீடெனவும் சொல்லும் நல்லுளை அறிந்தேன் அறிந்தேன். கரந்தனை கூப்பி கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க கனிவு கொண்டேன். வரம் தந்து நல்வரம் தந்து உன்னடி கீழாக நிறுத்தி என்னை வாழ்விப்பாயப்பா என் சேதப்பா வாழ்விப்பாயப்பா என் சூரங்குடி சேதப்பா வாழ்விப்பாயப்பா. அப்பா எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ எப்படி இருக்கின்றீர்களோ நீங்கள் இட்ட பணியை இந்த இடத்தில் நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் அப்பா. நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் வருந்தும் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார். விதியே உனக்கொரு முடிவில்லையா சோதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றாய் அப்பா. பகவானே 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 பகவானே
ಭಗವಾನೆ ಮೌನಮೇನೋ ಭಗವಾನೆ ಮೌನಮೇನೋ ಇದು ಯಾಪಂ ನೀದಿದಾನೋ ಭಗವಾನೆ ಮೌನಮೇನೋ பதிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேனோ பதிதாபம் தன்னை கண்டு கருணை பதமலரை நாடும் ஏழை பாறையாதிலும் பேரை செய்கை பிரிந்தேன் துயரானே பாடலாமோ பிரியாத செய்கை பிரிந்தேன் துயரானே பாடலாமோ பகவானே மௌனமேனோ கபிலையை படைத்தாயன் பாகத்தானே படைத்தாய கண்ணில் மணியே இறங்கோ இல்லாமல் வீணே தன்னை பாராயு குணது கண்ணா தீராயு துன்ப தன்னை பகவானே மௌனமே பகல் காலம் தந்த தேவா 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 பகல் காலம் தந்த தேவா இரவை படைத்ததேனோ இதையோ மாய செய்யோ கவி மேலும் பாடத்தானோ கதையின்றி பாடும் போது புகையில் தஞ்சம் ஏது கதையின்றி பாடும் போது புகையில் தஞ்சம் ஏது பகவானே மௌனம் ஏனோ பகவானே மௌனம் ஏனோ பகவானே இசையது தர்மமா தர்மமா வெள்ளமும் பறை விளங்கும் ஏசியர் உள்ளமும் ஓர்வழி ஓட நின்றவன் சொல்லரும் புகழ் அரிச்சந்திர பெயர் வல்லர் வல்லுரையில் மன்னர் மன்னரே என ராசாங்கம் வாழ்ந்தது போ ராசாங்கம் ஆண்டது போ ராசாங்கம் ஆண்டது போ ராசாங்கம் ஆண்டது போ நீசாங்கம் ஆள வைத்த
அங்கம் மரணம் அவந்தி ஆந்திரம் இராடம் யவனம் ஒட்டிய கர்சம் கலிங்கம் கன்னடம் கர்நாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போஜம் கிராடம் குருகு குடகம் குந்தலம் கூர்ஜரம் கேகயம் சசம் சபீரம் சாலவம் சிந்து சூரசேனம் திராவிடம் நேபாளம் விதர்ப்பம் என்று சொல்லப்பட்ட 56 நாட்டை நான் ஆண்டதும் போல் நாட்டை நான் ஆண்டதும் போல் சுடுகாட்டை நீ அள வைத்த தெய்வமே. வெள்ளமும் பரவி இளங்கும் வேசிர் உள்ளமும் ஓர் வழி ஓட நின்றவன் சொல்லரும் புகழார் சந்திர பெயர் வள்ளர் வல்லுரையில் மன்னர் மன்னரே. ஆதியில் தக்கனானவன் சுகரணி என்ற மாதை மணந்து இல்லறம் நடத்தி வரும் பொழுது இந்த தம்பதிகளுக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் சுகரணி என்பவள் கபரவிரதம் அனுசரித்து இவ்விரதத்தின் பயனாக 27 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். இந்த 27 பெண் குழந்தைகளுக்கும் அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் புத்திரம் கஸ்தம் சித்திரை சுபாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி என்று பெயர் வைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடன் ஆகாயத்தில் வருகிற சர்வ சோழர் கலையுடைய சந்திரனுக்கு மனம் முடித்துக் கொடுத்து, ஏ சந்திரா, எனது புத்திரிகள் 27 பேர்களையும் ஒரே முகமாக பாதித்து வர வேண்டும், இல்லையே என் சாபத்திற்கு காலவாய் என வழி அனுப்பி வைத்தார். சரி என்று ஒப்புக்கொண்ட சந்திரன் சந்திர மண்டலம் சென்றவுடனே அழகில் சிறந்த ரோகிணியுமே இன்புற்று வாழ்ந்தான். எங்கே 26 மாதர்களும் மனம் நொந்து தன் தந்தை தக்கனிடம் முறையிட உடனே சந்திரனை அழைத்து, ஏ சந்திரா, என் வார்த்தை மீறி நடந்துவிட்ட காரணத்தினால் உன் சகல சோடசக்களையும் ஈனமாக கடவுது என்று சாபமிட்டார். சாபம் பெற்ற சந்திரன் நாளுக்கு நாள் நலிவுற்று வருவதைக் கண்ட 27 மனைவிமார்களும், ஐயோ, நம் நாயகனிடம் வாழ்வு பெற வேண்டுமே என மனம் நொந்து மறுபடியும் தன் தந்தை தக்கனிடம் முறையிட உடனே சந்திரனை அழைத்து, ஏ சந்திரா, எல்லாம் உன்னால் வந்த வினை, இனிமேல் உன் கலைகள் ஒருபட்சம் தேயவும் மறுபக்கம் வளரவும் முழு பௌர்ணமி திதி என்று ரோகிணியிடம் கூடி இன்புற்று வாழ்வாய் என வழி அனுப்பி வைத்தார். சாபை மோசனம் பெற்ற சந்திரன் தன் மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு சந்திர மண்டபம் சென்றவுடனே நவகிரக கோள்களினால் நீர்நிலைகள் வறண்டு போகவே ஜலகிரகம் செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காததால் பூலோகத்திற்கு வந்து கௌதமுடைய நேமனிஷ்ட குளத்தில் நீராடி மகிழ்ந்து எழுந்து போனார். மறுநாள் காலையில் கௌதமர் வந்தார். தண்ணீர் எல்லாம் மஞ்சள் நிறமாகவும் உதிர்ந்த ரோமங்களும் சரிந்த மலர்களும் கிடைப்பதைக் கண்ட கௌதமர், இன்றிலிருந்து இக்குளத்தில் எவரேனும் நீராடினால் ஆண்களானால் பெண்களாகவும் பெண்களானால் ஆண்களாக கடவது என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் தன் மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு தன் மனைவிமார்களை கரையிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் நீராடி எழுந்தான். உடனே ஆணுருவாக இருந்த சந்திரன் பெண்ணுருவாக கண்ட மனைவிமார்கள், ஐயோ, நம் நாயகனுக்கு இப்படிப்பட்ட கதி வந்ததே என்று மனம் கலங்கி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார்கள். மகாவிஷ்ணுவானவர் பிரசன்னமாகி சந்திரனுடைய அழகிலே மையல் கொண்டு இருவரது பார்வையும் இரண்டர கலக்க பக்கத்தில் உள்ள சோலையில் கூடி கலந்தவுடனே
அங்கே ஒரு ஆதிக்க சக்தியினால் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை சரியிலே கிளத்திவிட்டு சந்திரன பெண்ணைய குளத்தில் மறுபடியும் மூழ்க வைத்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அந்த வனத்திலே இருக்கின்ற கௌதமரை அழைத்து திருசங்கு பிள்ளை இல்லாமல் வருந்துகின்றான். அவன் வேட்டைக்கு வருவான். அவனிடம் இவனை கொடுத்து இவன் சகலகலா வல்லவனாவான். இவன் மெய்யின்றி பொய் சொல்ல மாட்டான். இவன் சந்தாரமின்றி பிரதாரமி சிக்க மாட்டான். இவன் 56 நாட்டையும் ஆளுகின்ற சிபிச்சக்கரவர்த்தி ஆவான். இவன் அரியாக எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று அழைக்கும்படி சொல்லி சென்றார். அன்று வைத்த பெரையும் நான் இழந்தேன். நான் திருசங்கு ராஜநேயத்தில் சென்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தக்க பிராயம் வந்தவுடன் எனக்கு 56 நாட்டையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என் தந்தையும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நீதியோடு ஆண்டு வரும் நாளில் 2 யாத்திரைவாசிகள் வந்தார்கள். தாங்கள் எங்கெங்கே சென்றீர்கள், என்னென்ன கண்டீர்கள் என கேட்க கண்ணமாபுரி மன்னன் மதிதையன் மகள் சந்திரமதி மாலை சூடும் மங்கையனால் என சொல்ல அதே நேரத்தில் சுயவர ஓலையும் வந்தது. நான் ரத கஜ துரக பதாதிகளுடனே புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற 4 நிலத்தையும் கடந்து பாலைவனத்திலே பிரவேசித்தேன். அங்கே அன்னை காளிகா தேவி ஆலயத்தை கண்ணுற்றேன். நட்டேரை விட்டிறங்கி நாயகியை தொழுதிரஞ்சி நன்னிராசன் முன்னிலையில் முற்றேரை நோக்குதலும் முடிவேந்தன் கருணை விழிமுனைகள் தாக்க கற்றேறும் கற்பறியும் கற்கனையும் கற்சிலையும் கண்ணின் முன்னே நான் பார்த்ததுமே பொற்றேறும் பொற்பறியும் பொற்கனையும் பொற்சிலையும் பொழிந்ததன்றோ. தாயே காளிகாதேவி, முன்னுமே கல்லாயிருந்த தேர் குதிரை வில்லு அம்பு நாங்கும் நான் பார்த்தவுடனே பொன்மயமாக தெரிகிறதே அம்மா, என்ன காரணம் என்று கேட்டு நின்றேன். கண்ணாயிரம் கொண்டவளே பத்ரகாளியம்மா, கண்ணாயிரம் கொண்டவளே பத்ரகாளியம்மா, நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா. கண்ணாயி நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா. பொன்னாபரணம் கொண்டவளே கருமாரியம்மா, பொன்னாபரணம் கொண்டவளே கருமாரியம்மா, உன்னை போற்றி பணிந்தேன் தாயே முத்து மாரியம்மா. அம்மா கண்ணாயிரம் தங்கத்தால் ஒருவனத்து தரணிய காப்பவளே அம்மா. தங்கத்தால் ஒருவனத்து தரணிய காப்பவளே, வெளி பிறம் எடுத்து விளையாடி வருபவளே, வெளி
விளையாடி வருபவளே கண்ணாயிரம் தங்கமான காளியம்மா பெண்ணுவரும் நமக்களிப்பாள் தங்கமான காளியம்மா நீ கொடுத்த வாழ்க்கையம்மா நீ கொடுத்த வாழ்க்கையம்மா நித்தமுனை பாடி வரேன் நீ கொடுத்த வாழ்க்கையம்மா நித்தமுனை பாடி வரேன் முத்தமிய உனை பணிந்தேன் அருள் புரிவாயம்மா கண்ணாயிரம் கண்ணாயிரம் கொண்டவளே பத்திரகாளியம்மா நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா பொன்னாபரணம் கொண்டவளே கருமாரியம்மா உன்னை போட்டி பணிந்தேன் தாயே முத்துமாரியம்மா உடனே காளிகாத்தை பிரசன்னமாகி அடைய ஹரிச்சந்திரா உன்னுடைய மூதாதைகள் ஒருவன் வர்ணன் இந்த தேரை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி எவருடைய கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று அறிவித்து சென்றுள்ளார் உன் கண்களுக்கே பொன்மயமாக தெரிந்ததினால் நீயே இந்த தேரில் அமர்ந்து கண்ணமாபுரி சென்று மதிதையின் அரண்மனை அடைந்து சந்திரமதியை மனம் காண்பாய் என்று சொன்ன காளிகா தேவி பின்னாளில் வாக்கால் பட்ட கடலுக்காக நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து இந்த மயானத்தை காப்பாய் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லையே சண்டாளி காளிகா தேவி காளி கொடுத்த தேரோ காளி கொடுத்த தேரோ கொடுத்த தேரிலே அமர்ந்து கண்ணமாபுரி சென்று மகிதையின் அரண்மனை அடைந்து சந்திரமதியை மனம் புரிந்து எனக்கு அழகிய ஆண்மகன் பிறந்து விட்டான் எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே வேத பாராயணங்கள் போத வேதியர் புடைசூழ என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே பத்தினியை பிரிந்தே ஈசாயிது தர்மமா ஈசாயிது தர்மமா ஜெகதீசா என்னே மர்மமா 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 கேட்டீர்களப்பா என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு கேட்ட மாத்திரத்தில் பேயனர்களாக இருந்த நாங்கள் புனித மனிதனாகி விட்டமையா உங்க சத்திய வாழ்க கீர்த்தி வாங்குக சத்திய வாழ்க கீர்த்தி வாங்குக சத்திய வாழ்க கீர்த்தி வாங்குக சத்திய வாழ்க கீர்த்தி வாங்குக ஐயா என்னுடைய மனைவி மக்களை பார்க்க வேண்டுமென்றால் அந்த இல்லம் சென்று பார்த்து படிவேன் என் அருமை மந்திரி சத்தியகீர்த்தி நீங்கள் எங்கேயா இருக்கின்றீர்கள் உங்களை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா சீக்கிரம் வாருங்கள் ஐயா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கோ மனிதனில்லே பணம் பந்தியிலே
குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே மனப்பந்தியிலே குப்பையிலே ஒன்று தெரியாளானாலும் பணம் இருந்தாளே ஒன்று தெரியாளானாலும் பணம் இருந்தாளே அவனை முயற்சி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது ஒன்று என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை என்ன அறிவு உலகம் என்ற நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாது குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கோ மனிதனில்லே ஆளை யாரும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணமகட்டு விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் கொள்ளை குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கோ மனிதனிலே உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோ நிறைய பேர்கள் உண்டு அவர்கள் உன்னத நிலை தாழ்ந்த பின்பு போட்டுவார்கள் கண்டு மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு நாளும் உயர்ந்து மேலும் பாடுபட்டா வெற்றிய உள்ளே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கோ மனிதனிலே பணப்பந்தியிலே குப்பையிலே அறிவோம் நாராயண அறிவோம் 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 மரி நாராயண அச்சுதானந்த கேசவா அஞ்சு நாலு அரிசி வேணும் அதுக்கு தகுந்த பருப்பு வேணும் பிஞ்சு 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 கத்தரிக்காய்
மாட்டேன் ஆகிறேன். டைரக்ஷன் ரொம்ப டைரக்ஷன் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைரக்ஷன் பண்ணாதீங்க. வாகனாக்கும் போய் உழுவில் வச்சுருவாங்க. இது ஆமாம், அங்கேயே கூப்பிட்டு எதுக்காக சொல்லி தெரியும். சம்போ மகாதேவா, தேவலோகத்தில் தெய்வேந்திரன் சபையில் தெய்வேந்திரன் சபையில் ஏற்பட்ட வாக்குவாதம் என்னவென்றால், தந்தாரம் என்று பிரதாரங்கள் இச்சிக்காதவும் தன்னுயிரை போல் மண்ணுயிராக கருதக்கூடியவனும் பூலோகத்தில் ஒருவன் இருக்கின்றானா இல்லையா என்ற சந்தேகம் யாருக்கு? தெய்வேந்திரனுக்கு. அருகில் இருந்த வசிஷ்டர் எழுந்தோ, எமது சீடன் அரிச்சந்திரன் ஒருவன், பாருக்கு ஒருவன், பராதராசொருவன், வெண் போருக்கு ஒருவன், மறை பொருளுக்கும் புகழுக்கும் யாருக்கும் மிக்கான் அரிச்சந்திரன் ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்ல. உண்மையைத்தானே சொன்னார். இந்த கருந்தாடி பெயர் சும்மா இருக்கணுமா இல்லையா? விஸ்வாமித்திர மகரிஷி அந்த அரிச்சந்திரன் பொய்யன், புழுகன், கல்லன், கபடன் என்று கூற இருவேருக்கும் அதிகமான வழக்கு ஏற்பட்டது. வாக்குவாதத்தின் காரணத்தினால் தேவ நாட்டில் நான் ஒரு அக்னி பகவான், அக்னி பகவான் ஆகிய நான் கண் தெரியாதவன் போலையும் காது கையிலாதவன் போலையும் இங்கே நடித்தோ 16,000 பொன் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். சந்திரமதி என்பவள விலை கொடுத்து வாங்கினவன் சும்மா இருப்பனா? நான் செய்யாத கொடுமையெல்லாம் செஞ்சுதான் பார்க்குறேன். அவள் வாயால் ஒரு பொய் கூட வரவழைக்க முடியவில்லை. நேக்கு வீடு போங்குது, காடு வாங்குது. அப்பாற்பட்ட நாளையில் ஊர் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? பிள்ளை இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. 1ஆம் தரம் கட்டினேன் குழந்தை இல்லை, 2ஆம் தரம் கட்டினேன் குழந்தை இல்லை, 3, 4, 5, 6 தரம் கட்டி நேக்கு குழந்தை இல்லை, 7ஆம் தரம் கட்டினா நேக்கு குழந்தை பிறக்கும் நினச்சி தான் கட்டினேன் ஆசையோட. அவ்வாளுக்கும் குழந்தை இல்லை. வேலைக்கு வேலைக்காரனாகவும் குழந்தைக்கு குழந்தையாக வண்டிக்கார முத்தையனை நான் அகத்தில் வேலைக்கு வச்சுருக்கேன். என் அகத்துக்காரி 7ஆம் தரம் இங்கிட்ட இருக்க திரும்ப அங்கிட்ட எடுத்து போட மாட்டான், இங்கிட்ட இருக்க திரும்ப அங்கிட்ட எடுத்து போட மாட்டான். நோகாமல் அரமனையில் நல்லா சாப்பிட, நல்லா நித்திரை பண்ண, அப்படியே நோகாமல் இருப்பாள். நான் வேலை ஏவவே மாட்டேன். நேக்கு வயசாகிடுது, என்னால் வேலை பார்க்கவும் முடியலை. அதனால் வேலைக்கு வச்சுருக்கேன். அரிச்சந்திரன் நாடகத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? அதாவது 7 நாட்டு சனியை பார்த்துருக்கீங்க. 7 வருஷத்துக்கு விட மாட்டேன். முக்கியமான கருத்து நல்லா கேட்டுக்கிறணும். ஒரு சனீஸ்வரன் 7 நாட்டு சனியை ஒரு மனுஷனை பிடிச்சா, ஒரு மனுஷனை ஒரு ஏதோ வில்லங்கமான வார்த்தையில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, சனியும் பிடிச்சவன் இல்லை, ஏன்டா அப்படி பேசுகிறான்னு கேட்குறோம்ல. அந்த சனீஸ்வரனை பிடிச்சேன் அந்த அரிச்சந்திரன். எப்படி பிடிச்சான்? அரிச்சந்திரனுக்கு சந்திரமதிக்கு ஒரே ஒரு மகன் லோகிதாசன். வேத பாராயணங்கள் ஓதி தான தர்மங்கள்லாம் கொடுத்துக்கிருக்கேன். யாருக்கு? இருக்கப்பட்டவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, பண்டாரம், பரதேசிகள், இவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்குறேன். லோகிதாசன் பிறந்த நாள் விழாவுக்காக தர்மங்கள் கொடுக்கும்போது அப்போ யாரை நினைக்கிறேன்? அந்த விஸ்வாமித்திர மகரிஷி தெய்வேந்திரன் சபையில் என்ன சொல்கிறேன்? யாரை எப்போ எந்தெந்த தேவர்கள் நினைக்கிறனோ அவர்கள்லாம் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறேன். தெய்வேந்திரன் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரை நினைக்கிறேன்? சனி பகவானை நினைக்கிறேன். விஸ்வாமித்திர மகரிஷி நீ வர வேண்டும், அரிச்சந்திரனுக்கு கஷ்ட சூழ்நிலையை உண்டாக்கணும், நீ வர வேண்டும், சனீஸ்வரனே வர வேண்டும்னு சொல்லி கும்பிடுறேன். சனி பகவான் எப்படி வர்றேன்? சின்னப்பை அவதாரத்தில் அரைக்கால் டவுசர் போட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு சின்னப்பை அவதாரத்தில் வர்றேன். யார் வர்றது? சனி பகவான் அவதாரத்தில் வரிசையில் நின்று இந்த கொடுக்குறேன் இல்லை தர்மங்கள், தான தர்மங்கள் கொடுக்குறேன் இல்லை, வரிசையில் வாங்குகிறேன். ஏதோ ஒரு சின்ன பைய வந்திருக்கேன் அப்படி சொல்லி அரிச்சந்திரன் தர்மத்தை கொடுக்குறேன். தர்மம் சாப்பாடு கொடுக்கும்போது திரும்ப வாங்குகிறேன். போயிட்டு திரும்ப வாங்குகிறேன். அரிச்சந்திரனுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த பைய வாங்கிட்டு போய் யார்ட்டையும் கொடுத்துட்டு வரானா,
இல்லை இவன் தான் சாப்பிட்டு வர்றானா, இல்லை கீழே கொட்டிட்டு வர்றானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்கு? ஹரிச்சந்திரனுக்கு. ஏன்னா இப்போ தானே வாங்கிட்டு போனேன், இப்போ என்ன ஓயாமல் வர்றேன் அப்படின்னு சொல்லி வலது கையை பிடிச்சேன். வலது கையை பிடிச்ச உடனே அப்போ தான் சனி பார்வைப்பட்டது. இப்படி சனி பார்வைப்பட்ட உடனே இன்றைக்கி ஹரிச்சந்திரன் சுடுகாடு காக்கக்கூடிய நிலைமை வந்த காரணம் சனி பார்வைப்பட்டதுனால. அப்பேற்பட்ட புனித சரித்திரமான இந்த ஹரிச்சந்திர மயானகண்டம், இந்த நாடகத்தை கண்முழிச்சு பார்த்தாலே காசிக்கு போன புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். அதான் காசிக்கு கர்மம் செஞ்சவங்க தான் போவாங்க சொல்லுவாங்க சில பேர். காசிக்கு போகிற புண்ணியத்தில் பெரிய புண்ணியம். எல்லா நாட்டு மக்களும் நல்லா கண் முழிச்சிருந்து நாடகத்தை ரசிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியம் நிறைய கிடைக்கும். நீங்கள் நீரோடி நல்லா வாழ்வீங்க, எப்போவோ வாழ்வீங்க. அப்பேற்பட்ட நாடகம் இந்த ஹரிச்சந்திர மயானகண்டம் ஐதீகம். இந்த வேலைக்கார பையன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்றதில்ல. நானும் என்னால் விவசாயம் பண்ண முடியலை, பூரா தரிசாக போட்டு வச்சுருக்கேன். உழுதுட்டு வாடா அம்பி முத்தையா, கொஞ்சம் காலம் உழுதுட்டு வாடான்னு தான் சொன்னேன். கலப்பைக்கு கொழுவு இல்லாமல் உழுதுருக்கேன். என்ன செய்கிறது? அவனை விசாரிக்கணும் கூப்பிட்டு. என் அகத்துக்காரி 7ஆம் தரத்தை ஐயங்கார் அகத்தில் வேத பாராயணங்கள் கேட்க அனுப்பிச்சி விட்டேன். அவன் தான் கூட்டிகிட்டு போனேன். அவங்க பாராயணம் கேட்டாளா கேட்கலையா, பாராயணம் சொல்லி கொடுத்தாரா சொல்லி கொடுக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த முத்தையனை கூப்பிட்டு விசாரிப்போம். அடே அடே முத்தையா! ஓ தாத்தாவா? இன்னும் ஒரு இவ்வளோ மரியாதை இல்லை போச்சுறேன். ஓ தாத்தாங்கிறேன். வர்றச்சா தாத்தாவுக்கு ஆசனத்தை எடுத்துட்டு வாடா. ஆட்ட காமிட்டியா? இவன் எவ்வளோ நாள் ஆட்டுற? எப்படி தள்ளுங்க ஆட்டுங்க. வாடா தர்ற வர்றச்ச ஆசனத்தை எடுத்துட்டு வாடா. அவன் பிள்ளை அப்படி உட்காந்து கிடைக்கல. ஏன் கொடுத்த காசுக்கு பார்த்துட்டு போமேன்னு உட்காந்துருக்கீங்களா? ஏய் யாரியா கால் செம்பிலாடி மேய்க்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆளைப்பார் ஆளை. இங்கே அரண்மனையில் ஒரு சின்ன பையன் வேலை பார்க்குறேன்ற நினப்பு இல்லாமல் இந்த கிழட்டு பையலுக்கு அந்த மலட்டுச்சிருக்கி எம்புட்டு வேலைன்றிய ஒரு சின்ன பையன் முன்னால் வச்சுட்டு கொஞ்சுறதுமா இருந்தால் எனக்கு பொறுமை தாங்குமா? இவங்க 2 பேருக்குள்ளே சண்டையில் தொடணும். ஒன்று அந்த கிழட்டுக்கு மண்டை உடையணும், இல்லை அந்த மலட்டுக்கு மண்டை உடையணும். 2 பேரையும் சண்டையில் தொட்டு ஒருத்தரை மாற்றி அடிச்சுக்கிட்டு கிடக்கணும். நம்ம வேடிக்கை பார்க்கணும். எம்பிட்டு திமுறி எம்பிட்டு சேட்டை. இந்த கிழவனுக்கெல்லாம் இப்போ எந்திரிச்சு நிற்கே வக்கில்ல. இந்த கிழட்டு பயிலுக்கு 6 பொண்டாட்டி கட்டி பிள்ளைகளோடு 7வது பொண்டாட்டி காலை